Hey hi guys, நியூ இயர் முடிஞ்சு ஒரு மாதம் கழிச்சு தான் எனக்கு ஏதாவது கேலண்டர்ஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் வந்துச்சு. ஸோ அதனால் நான் வந்து பின்ட்ரெஸ்ட்டில் நிறையா இதை வந்து சர்ச் பண்ணேன். ஸோ இதில் வந்து நம்ம கார்ட்டூன் மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 கார்ட்போர்ட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். கொஞ்சம் கனமான கார்ட்போர்ட்ஸ் தான். நீங்கள் வந்து இதுக்கு நோட்டோட அட்டை இருக்கும்ல, அதை கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இதை வந்து நான் 12 monthsங்கிறதுனால இதை வந்து 12 pieces ஆஃப் கார்ட்போர்ட்ஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அண்ட் இதுக்கு வந்து நான் வந்து அக்ரிலிக் பெயிண்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். பேசல் கலர்ஸு வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் மைல்டாக இருக்கிறனால நம்ம அதில் அந்த டேட்லாம் எழுதுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறனால. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டக்கை வந்து வரைஞ்சிட்டு பின்னாடி வந்து ஃபுல்லாக ப்ளூ பேக்ரவுண்ட் கொடுத்துட்டு இதில் சின்ன சின்ன டீட்டெயிலிங்ஸ் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ எல்லாத்துலேயும் பிளாக் பார்டர் போட்டிருந்தேன், அது நல்லாவே இருந்துச்சு. அண்ட் ஒரு பென் குயின் வந்து வரைஞ்சிருந்தேன். அண்ட் இந்த வீடியோ வந்து நியூ இயர் அன்னைக்கு போஸ்ட் பண்ண வேண்டியது. இன்றைக்கி போட்டால் வியூஸ் போகுமா என்னன்னு தெரில. பட் பரவாயில்ல, January 31st தான் நமக்கு இன்னொரு நியூ இயர் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு திஸ் இஸ் த ரைட் டைம் டு போஸ்ட் திஸ் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை போஸ்ட் பண்ணுறேன். இதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் நான் எவ்வளோ பெரிய சோம்பேறி அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த பூனை பார்த்திங்களா, இது செம்ம க்யூட்டாக இருக்கும். இது வந்து வெறும் கண்ணு மட்டும்தான், பட் அதுவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, பார்க்கவே அழகாக இருந்தது. அண்டு இந்த மாதிரி சின்ன சின்ன கார்ட்டூன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். ஆமை, அதுக்கப்புறம் நாய்க்குட்டி, அப்புறம் கோழி குஞ்சு, இந்த மாதிரி நிறைய வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் பேக்ரவுண்டுக்கும் மோஸ்ட்லி ஒரு மாதிரி பேசல் கலர்ஸ் தான் வந்து நான் யூஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் அவ்வளோதான், நான் வந்து 12 இமேஜஸையும் வந்து வரைஞ்சி முடிச்சிட்டேன். இந்த பேப்பர் கொஞ்சம் ஒரு மாதிரி வளைஞ்சிருக்கு, ஏன்னே தெரில. அண்ட் இதுக்கு வந்து நான் டேட்ஸ் எழுதுறதுக்கு நான் டேட்டை வந்து சர்ச் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். நான் கேலண்டர் ஒன்று எடுத்துகிட்டு அதை பார்த்து ஃபுல்லாக நம்பர்ஸ் வந்து எழுதிக்கிட்டேன். கீழே பிளாங்க் ஸ்பேஸில் வந்து அந்த மந்த்தை வந்து எழுதிக்கிட்டேன். அண்ட் இந்த பூனையும் வந்து க்யூட்டாக தான் இருந்தது. சிம்பிளாக தான் வரைஞ்சேன், பட் அதுவுமே நல்லா தான் இருந்துச்சு. அண்ட் இதை நிற்க வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் வேணும் இல்லையா? ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஒரு பீஸ் ஆஃப் கார்ட்போர்டு எடுத்துகிட்டு கீழே வந்து W ஷேப்பில் ஒரு கார்ட்போர்டு வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு நிற்கிறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி நம்மளுடைய எல்லா கார்ட்போர்ட் பீசஸ்லேயும் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 5 ஹோல்ஸ் வந்து போட்டுக்கிறேன், எல்லாத்துலேயும் சேமாக இருக்கிற மாதிரி. நம்மளுடைய ஸ்டாண்ட்லேயும் அதே மாதிரி போட்டு வச்சுக்கிறேன். அண்ட் இன்னொரு ஸ்கொயர் பீஸ் நார்மல் A4 ஷீட்டை எடுத்து நான் அந்த மாதிரி சுற்றி அதை வந்து டியூபாக வந்து வச்சுக்கிறேன். இது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா மேலே அந்த ரிங் மாதிரி கொடுப்போம்ல, அதை டேர்ன் பண்ணுறக்கு ஈஸியாக. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து அதை செஞ்சுக்கிறேன். அது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் மெல்லிஸாக செய்யுங்க. அண்ட் நம்மளுடைய கார்ட்போர்ட்ஸை வந்து நான் ப்ராப்பராக எல்லா மந்த் படியாக அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். January, Februaryன்னு நீட்டாக வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். அண்ட் இதில் பார்த்திங்கன்னா அந்த ப்ளூ கலரில் வந்து நான் ஒயிட் பெயிண்ட் வச்சு கொடுத்துருந்தேன்னா இன்னுமே அழகாக இருந்திருக்கும். பட் அந்தளவுக்கு எனக்கு பொறுமை இல்லைனால பிளாக் கலர்லேயே கொடுத்துட்டேன். டிசம்பருக்கு செட் ஆகிற மாதிரி பென் குயின் வந்து வரைஞ்சிருந்தேன். அண்ட் நம்ம செஞ்சோம் இல்லையா அந்த ரிங்கு, அதை வந்து இதில் ஒன்றா வந்து கோர்த்துக்கலாம். அண்ட் இதையே வந்து நம்மளுடைய ஸ்டாண்ட்லேயும் வந்து கோர்த்து இப்படி மாட்டி வச்சுக்கலாம். இது வந்து சிம்பிளான நான் வீடியோவில் காட்டுற மாதிரி அதை சுருட்டி அதை வந்து லைட்டாக ஸ்டிக் பண்ணிட்டோன்னா அது 2 கார்னர்ஸையும் ஒட்டிட்டோன்னா நமக்கு இந்த மாதிரி ரிங் மாதிரி வந்துடும். ஸோ இதுதான் நமக்கு அந்த பேஜஸ் வந்து டேர்ன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அவ்வளோதான், நம்மளுடைய கேலண்டருடைய அவுட்புட் வந்து இதுதான். இது எப்படி இருக்குது, இது நல்லா இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு முடிஞ்ச ஒரு கமெண்ட் போட்டு போங்க. அண்ட் முக்கியமாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து வரக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.